தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். எலெக்ஷன் வேறு நெருங்குது சார். சேர்ந்து பயணிக்க வேண்டிய இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மோதல் போக்கா நடந்துட்டு இருக்க பாமகல இது எங்க சார் போய் முடிய போகுது? அன்புமணி என்கிற ஆளுமையை சீண்டி பார்ப்பது, யாராக இருந்தாலும் சீண்டி பார்ப்பது தேவையற்றது, அவசியமற்றது. அன்புமணி இன்றைக்கு அன்புமணியால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பேரும் புகழும் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு ஐயா அவர்கள் பெருமையாக காலரை தூக்கி விட்டுக் கொண்டிருந்தார் இவ்வளவு காலம் என்று சொன்னால் அதற்கு அன்புமணியினுடைய செயல்பாடு. நான் அவரை அமைச்சராக்கியதான் நான் செய்த ஒரு மிகப்பெரிய தவறுன்ட்டு திரு ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கான முன்னாடி பதில் அது எப்படி தவறாக இருக்க முடியும்? விஜய் அவர்களுடைய அந்த பயணத்தை கூட அவர்களால் ரத்து செய்ய முடிந்தது. ஆனால் அன்புமணி ராமதாசனுடைய 100 நாள் நடைபயணத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை, இன்க்ளூடிங் மருத்துவர் ஐயா உட்பட. அருளை இன்றைக்கு வளர்த்ததனுடைய பயனை அண்ணன் அன்புமணி அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இதே போல ஏராளமான கருப்பாடுகளை வளர்த்திருக்கிறார். இருந்தாலும் கூட இந்த கருப்பாடு அதிகமாக இன்றைக்கு லூட்டி அடித்துக் கொண்டிருக்கிறது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவரும் நீதியின் குரல் அமைப்பின் நிறுவனருமான திரு CR பாஸ்கரன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் பகுதியில் ஒரு துக்க நிகழ்வுக்கு போயிட்டு வரும்போது அன்புமணி தரப்பினர் அவர்களுக்கும் ராமதாஸ் தரப்பினர் ஒரு மோதல் ஏற்பட்டுச்சு. இப்போ என்னன்னா எலெக்ஷன் வேறு நெருங்குது சார். சேர்ந்து பயணிக்க வேண்டிய இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மோதல் போக்கா நடந்துட்டு இருக்க பாமகல இது எங்க சார் போய் முடிய போகுது? இல்லை, இதுதான் பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல இருந்த கட்சி, வழிகாட்டக்கூடிய இடத்துல இருந்த தலைவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்றைக்கு இந்த நிகழ்வு பெரிதாக்கப்பட்டிருக்கிறது. அருள் அந்த இடத்துக்கு போன நிகழ்வு பெரிதாக்கப்பட்டிருக்கிறது. அதை பெரிதாக்கியவரே அருள் தான். ஏன்னா அவரை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஒரு மீடியா வளையத்துக்குள்ளே வரணும், பரபரப்பு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற காரணத்தால் அதில் அருள் செய்யக்கூடிய இந்த பரபரப்பு நிகழ்வுகளை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மருத்துவர் ஐயானால தான் திரு அன்புமணி அவர்களுக்கு பேரும் புகழும் கிடைச்சிருக்கு. இப்போ அவருக்கு எதிராகவே அரசியல் செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காரு சார் அவர். இல்லை, அது ஒரு ஆச்சரியமான உண்மையும் தான். இதை நம்ம மறுக்க போகிறது இல்லை. நீங்கள் சொல்கிறதுக்காக நான் மறுக்க போகிறது கிடையாது. ஆச்சரியமான உண்மை தான். இன்றைக்கு எங்களையெல்லாம் வளர்த்து ஆளாக்கியவர் யார் என்றால் மருத்துவர் ஐயா. அன்புமணி ராமதாஸுக்கு வளர்த்து ஆளாக்கியவன் அவர் உருவாக்கிய அன்புமணி அது அவர்கள் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அன்புமணி என்கிற ஆளுமையை சீண்டி பார்ப்பது, யாராக இருந்தாலும் சீண்டி பார்ப்பது தேவையற்றது, அவசியமற்றது. அன்புமணி இன்றைக்கு அன்புமணியால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பேரும் புகழும் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தனிப்பெரும் சமூகமான வன்னியர் சமூகத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாக அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். வன்னியர்களிலே கண்ணியமான அரசியல் நடத்தக்கூடியவர், கௌரவமாக வழிநடத்தக்கூடியவர், சுயமரியாதைக்கு சொந்தக்காரர், ஆளுமை மிக்கவர், அரசியல் தெரிந்தவர், உள்ளூர் அரசியலே இருந்து உலக அரசியல் வரையிலும் அனைவரும் உற்று பார்க்கக்கூடிய அளவிற்கு செயல்படக்கூடியவர் யார் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ். இன்றைக்கு ஐயா அவர்கள் பெருமையாக காலரை தூக்கி விட்டுக் கொண்டிருந்தார் இவ்வளவு காலம் என்று சொன்னால் அதற்கு அன்புமணியினுடைய செயல்பாடுகள். குறிப்பாக குடும்ப நல்வாழ்வுத்துறை அமைச்சராக அன்புமணி அவர்களை நியமனம் செய்ததற்கு பிறகு, அந்த பொறுப்பை அவர் வகித்ததற்கு பிறகு அவர் ஆற்றிய பணிகள் இருக்கிறது பார்த்தீங்களா, அது 1, 2 என்று வரிசைப்படுத்த முடியாத அளவிற்கு இருக்கிறது. சமூக நீதியிலே விவகாரத்திலே இன்றைக்கு சல்லடை போட்டு எல்லா விடயங்களையும் தெளிவாக பேசக்கூடிய ஆற்றல் அன்புமணிக்கு உண்டு. வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக அவர் குரல் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாயத்திற்காகவும் குரல் கொடுக்கிறவர். பாராளுமன்றத்திலே இப்படி ஒரு கட்சி இருக்கிறதா, பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படிப்பட்ட ஆளுமைகள் இருக்கிறார்களா என்று பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து பாராளுமன்றத்திலே பலமுறை பேசி பலத்த பாராளுமன்ற அரங்கமே எழுந்து கைத்தட்டிய வரலாறு அன்புமணிக்கு மட்டும்தான் நடந்திருக்கிறது. இன்றைக்கு நரேந்திர மோடி சென்னைக்கு வருகிறார், ஒரு கூட்டத்திலே கலந்து கொள்கிறார், அனைத்து கட்சி தலைவர்களையும் பார்க்கிறார், மருத்துவர் ஐயாவை கட்டி அரவணைக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பின்னணியில் அன்புமணி ராமதாஸ்.
ஏன்னு சொன்னால் அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கு எல்லோரையும் திரும்பி பார்த்து வைத்த ஆளுமை. அதனாலே தான் இன்றைக்கு தமிழகத்துக்கு வருகிறவர்கள் மருத்துவர் ஐயாவை பெரிய தலைவராக இன்றைக்கு டெல்லியிலே உருவாக்கி வைத்திருக்கிறவர், சர்வதேச அரசியல் அரங்கில் உருவாக்கி வைத்திருக்கிறார் யார் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ். ஆனால் அவரை அமைச்சராக்கியது தான் நான் செய்த ஒரு மிகப்பெரிய தவறுன்ட்டு திரு ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு ஒரு சொல்லியிருக்காரு. அதுதான் அதுக்காகத்தான் நான் முன்னாடி சொன்ன பதில். அதுக்கான முன்னாடி பதில். அது எப்படி தவறாக இருக்க முடியும்? விருதுகளை பெற்றவர், பட்டங்களை வாங்கியவர், புகழ் பெற்றவர், இவரால் தான் இது சாதிக்க முடியும் என்று சொல்லப்பட்டது. கிராமப்புறத்திலே சுகாதார மேம்பாட்டுக்காக செயல்பட்டு உருவாக்கியவர். 108 ஆம்புலன்ஸ் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதே மாதிரி இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு புற்றுநோய் மருத்துவமனை இருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு நிதி ஆதாரங்களை எல்லாம் ஒதுக்கியவர். பார்த்து செஞ்சிருக்கிறார். தருமபுரி மாவட்டத்திலே மருத்துவமனை வருவதற்கு அவர் பெரும் காரணமாக இருந்தது யார் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ். இப்படி இன்னைக்கு ஒன்று சொல்றேன் கேட்டுங்க தேவராஜன். அதாவது தமிழகத்தினுடைய பல்வேறு உரிமைகள் பிரச்சனைகளை பற்றி எந்த அரசியல் தலைவருக்கும், புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தெரியாத அரிய உண்மைகளும் இந்த அரசியலை பற்றியும் சமூகத்தை பற்றியும் உரிமைகளை பற்றியும் ஆற்று நீர் உரிமைகளை பற்றி அவர் அழகாக பேசுவார் பாருங்கள். அதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனை, நதிநீர் சிக்கல்கள் எங்கே இருக்கின்றன, அதையெல்லாம் வரிசைப்படுத்தி மணிக்கணக்கிலே பேசக்கூடியவர், அதற்கு தீர்வுகளை கையிலே வைத்துக் கொண்டு பேசக்கூடியவர் யார் என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி. அதனாலே தான் இன்றைக்கு கிருஷ்ணகிரியிலும் தருமபுரியிலும் இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் மக்கள் வாழ்கிறார்களோ அவரை இன்றைக்கு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு 100 நாள் நடைபயணம் ஒரு உதாரணம், அசைக்க முடியாத ஒரு உதாரணம். 100 நாள் நடைபயணம் இது அதாவது 100 நாள் நடைபயணம் 108 நாளாக இருக்கிறது அரசாங்கத்துடைய சில கெடுபிடிகளாலே. அந்த 108 நாட்களும் தாக்கு பிடித்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை சந்தித்துட்டு வந்துட்டு அவரை சாதித்தவரை பார்த்து மருத்துவர் ஐயா பேசுவது என்பது சரியானதல்ல. நாங்கள் மருத்துவர் ஐயாவுடைய பேச்சை மறுத்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அவருடைய நடைப்பயணத்தையும் நம்ம ரத்து பண்ணணும், அது தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கை பாதிக்குதுன்றாரே சார். இன்னைக்கு நாட்டு நடப்பு அரசியலை பற்றி நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். பேசுகிறவர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தை பாட்டாளி மக்கள் கட்சி பல நிலைகளில் உரிமைகளை மீட்டுக் கொடுத்திருக்கிறது. அதிலே கவனம் செலுத்த வேண்டும். மக்களுடைய பிரச்சனைகளிலே கவனம் செல்ல வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியை அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் ஆட்சியாளர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்தையே வேறு இருக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்சியாளருக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்திலே இருக்க வேண்டிய எங்கள் ஐயா இன்றைக்கு பெற்றெடுத்த மகனையும் அவரை சார்ந்து, ஏனென்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பெரும்பான்மையாக 99.99 விழுக்காடு அன்புமணியை சார்ந்து இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே எங்கள் ஐயா என்றைக்குமே தனிமைப்பட்டு விடக்கூடாது என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்கிறோம். ஐயாவை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள், அதே நேரத்திலே இந்த இயக்கத்தை காட்டி கொடுக்கிறவர்கள், ஆட்சியாளரிடம் இன்றைக்கு கூலிப்படைகளாக இருக்கிறவர்கள், அவர்கள் அகற்றப்பட வேண்டும். ஐயாவை விட்டு தீய சக்திகள் வெளியேற வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார். அதைத்தான் நானும் முன்மொழிகிறேன். திரு ராமதாஸ் அவர்களுடைய மகள் திருமதி ஸ்ரீகாந்தி அவர்கள் செயல் தலைவர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அதுல திரு அன்புமணி அவர்களுக்கு எதுவும் கோபம் இருக்கா சார்? இல்ல, அதெல்லாம் கோபப்படுறதுக்கான காரணங்களே இல்லை. அவருக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் அவருடைய சகோதரி, அவர் அந்த சகோதரியினுடைய அரசியல் நுழைவு என்பது திணிக்கப்பட்ட ஒன்றுதான். திணிக்கப்பட்ட ஒன்று. இது பாட்டாளி மக்கள் கட்சியே ஒரு போராட்ட கட்சி. அந்த போராட்ட கட்சியிலே பல பேர் பல தியாகங்கள் செய்து உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட உயிர் பலி நடந்திருக்கிறது இயக்கத்திலே. போராட்டம் என்றால் சாதாரண போராட்டம் அல்ல. அப்படி அண்டம் நடுநடுங்க போராட்டத்தை நடத்திய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம். அதிலே பொறுப்புகளை வாங்கி கொண்டு வருகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தியாக உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், அர்ப்பணிப்பு உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், உழைக்க தெரிஞ்சவர்களாக இருக்க வேண்டும், உரிமைக்காக போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும், யாரை பார்த்தும் பயந்து அஞ்சி நடுங்கவர்களாக இருக்கக்கூடாது. அந்த வகையிலே தான் யார் அரசியல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாலும் அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு தகுதி திறமை இருக்க வேண்டும், வேகம் இருக்க வேண்டும். இந்த நாட்டு மக்களுக்கு சமூக சேவை ஆற்றியே தீர வேண்டும் என்ற நல்ல எண்ணம் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமே தவிர ஐயா யாரை வேணாலும் போடுவாருங்க, யாரை வேணாலும் தூக்குவார். சொல்ல போனா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஒரு முறை தூக்கி விட்டேன் என்று சொல்கிறார் கட்சியை விட்டு. என்னெல்லாம் 3 முறை கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் அவர் புகழ் பாடுகிறேன் என்று சொன்னார், அவரை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் அவர் உருவாக்கிய கட்சி,
அவர் உருவாக்கிய நல்ல கொள்கைகளை கொண்ட கட்சி, பல பல பேருக்கு உரிமைகளை மீட்டு தந்த கட்சி, தமிழ் சமுதாயத்துக்காகவே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு கட்சியாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம ஐயாவை பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் சமீப காலமாக ஐயாவினுடைய செயல்பாட்டிலும் நிலைப்பாட்டிலும் அரசியல் செய்வதிலும் இருக்கக்கூடிய மாற்றத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீய சக்திகளை களைந்து இதைவிட மும்மடங்கு இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் தலைமையிலே பாட்டாளி மக்கள் கட்சி மும்மடங்கு வளர்ந்திருக்கிறது. அடுத்தபடியாக வந்து திரு அருள் எம்எல்ஏ அவர்கள் தான் வந்து முதல்ல வன்முறையை தூண்டினாரு. அவர் தான் உருட்டுக்கட்ட கல்லுலாம் வச்சிருந்தாரு அவருடைய காரில் அப்படின்ட்டு திருமதி திலகபாமா குற்றம் சாட்டியிருக்காங்க. உண்மையிலேயே அவர் தான் வச்சிருந்தாரா சார்? இல்லைங்க, இங்கே அருளை பற்றி பேசுறது எனக்கு வந்து, ஏன்னா அவரெல்லாம் எங்களோடு இருந்தவர்கள், பழகியவர்கள், அவர்களை பற்றி எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர்கள் இந்த சலசலப்பு அரசியலை செய்வதற்காகவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளை அவர்கள் செய்கிறார்கள். அதை வந்து நம்ம தவிர்ப்பது நல்லது. ஏனென்று சொன்னால் எல்லாம் நாளைக்கெல்லாம் திருந்தி இங்கே ஓடியாறக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் அவரை சேர்த்துக்கொள்வாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. பொதுவாக இன்றைக்கு முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கமும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வழிநடத்தக்கூடிய ஒரு நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இளம் ரத்தம் பாய்ச்சப்பட்ட ஒரு இனிமையான தலைவர், படித்தவர், பண்பாளர், சமூகத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறார் என்று எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இன்றைக்கு ஐயா வைக்கிற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது எடுபடாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? 46 வாரம் எபிசோடு போட்ட மாதிரி போட்டுட்டு இருந்தார். அதாவது சித்தி தொடர் கூட முடிஞ்சு போச்சு, இந்த தொடர் முடியல. அந்த அளவுக்கு இவர் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டுக்களை சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த குற்றச்சாட்டுக்களை பார்க்கிற எங்களை போன்றவர்களுக்கு ஒரு நகைப்பாகத்தான் இருக்கிறது. எள்ளி நகையாடக்கூடிய அகல. ஏன்னா சொல்றது ஐயாவாச்சு. ஏன் சொல்லுகிறார்? ஏன்னா 25-30 ஆண்டுகளாக அன்புமணி புகழை பாடியவர், அன்புமணியை போற்றி புகழ்ந்தவர், அன்புமணி போன்ற நிகரான தலைவர் இந்த நானிலத்தில் உண்டா என்று கேட்டவர் யார் என்று சொன்னால் மருத்துவர் ஐயா தான். அவரே இன்றைக்கு இப்படி சொல்லுகிற பொழுது ஏதோ உட்காரணம் இருக்கிறது, குடும்ப சூழல் இருக்கிறது, குடும்ப நிலைப்பாடு இருக்கிறது என்று பார்த்தால், இன்றைக்கு அவரை சுற்றி இருக்கிறவர்கள் பின்னி பிணைய இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் ஐயாவை பார்த்து என்ன சொல்வார்? ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நிறைய உழைச்சிட்டீங்க, ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், உடல் நலத்தை பார்த்து கொள்ளுங்கள், உங்களுக்காக நீங்கள் விரல் கீட்டுகிற நிலையில் உழைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், பாடுபட நாங்கள் தயாராக இருக்கிறோம், லட்சக்கணக்கான தொண்டர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து சொல்லியிருப்பார். அதை ஐயா அவர்கள் வேறு விதமாக புரிந்து கொண்டிருப்பார். ஆக ஒட்டுமொத்தமாக நீ எடுத்துக் கொள்கிறாயா, என்னிடத்திலே இருந்து நீ பறித்துக் கொள்கிறாயா, என்னை ஓய்வெடுக்க சொல்லுகிறாயா, அப்படி என்கிற ஒரு எதிர்கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார். ஆகவே இதிலே வந்து ஐசோலேட் செய்கிற ஒரு விவகாரம் கிடையாது. அந்த ஐசோலேட் விவகாரத்தை இவர் எப்படி பார்க்கிறார் என்று புரிந்து கொண்டார் என்று தெரியவில்லை. இவரை ஏதோ தனிமைப்படுத்தி விடுகிறார்கள் என்று கருதுகிறாரே தவிர ஐயாவை யாராலும் தனிமைப்படுத்த முடியாது. அவர் இன்றைக்கும் வயதானாலும் சீரும் கர்ஜிக்கும் சிங்கம் என்பது எங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனால் அன்புமணி ராமதாஸை விட்டால் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை காப்பாற்ற, தமிழகத்தை காப்பாற்ற ஆளே இல்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சார், தமிழக அரசு அது உள்ள நடக்கக்கூடிய பல்வேறு ஊழல்கள், முறைகேடுகள் குறித்து திரு அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து வந்து அறிக்கை மூலமா வெளியிட்டுக்கிட்டே வர்றாரு. இது வந்து அரசுக்கு வந்து பெரும் நெருக்கடியும் கொடுக்கறதா சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நெருக்கடினாக உண்மை நிலை தான். ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முதல் அடியே இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் கொடுத்திருக்கக்கூடிய பல புள்ளி விவரமான கணக்குகள் தான் காரணம். அதை கையிலே வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு விஜய் போன்றவர்களும் அரசியல் பேசுகிறார்கள், எடப்பாடி போன்றவர்களும் அரசியல் பேசுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியலே அன்புமணி ராமதாஸை சுற்றித்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். அவர் சொல்ற அமைச்சர் திரு நேரு அவர்கள் சமீபத்தில் ஒரு முறைகேட்டில் வந்து அவர் மேல ஈடி வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கு. அதை கூட புள்ளிவிவரத்தோட தெளிவாக கொடுத்திருக்காரு. இப்போ அதை தான் வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்களே சார். உண்மை அதுதான். இப்போ பொதுவாக வந்து இன்றைக்கு தமிழக வெற்றி கழகமாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, நடிகர் அரசியலுக்கு வரத்துடித்த ரஜினிகாந்த் அவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு மற்ற நடிகர்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அன்புமணி ராமதாஸிடம் அவர்கள் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறது. காரணம் என்று சொன்னால் அவர் திறமை, அவர் செயல்படுகிற விதம், இதை பார்த்து அவர் மீது கொண்டிருக்கிற நல்லெண்ணம் தான். ஆனால் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி மீது இருந்த பழியை துடை தெரிந்தவர்களே முதன்மையானவர் யார் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். ஏன்னா பத்திரிகையாளர்கள் கூட நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கான நியூஸ் எதை பத்தி இன்னைக்கு பேசலான்ற போது திரு அன்புமணி அவர்களோட அறிக்கை எடுத்து பார்த்தா ஒரு அரசுக்கு எதிராக அவங்க செஞ்ச முறைகேட்டெல்லாம் இருக்கும் சார். அதை பத்தி தான் சார் பேச பொருளாவே இருக்கும் நியூஸ்ல கூட. அதனால தான் கேட்கிறேன் இது. அதை நீங்களே சொல்லிட்டீங்களே. அதாவது அந்த அளவுக்கு அரசியலிலே இன்றைக்கு தீவிரம் காட்டுவதோடு மட்டுமல்லாமல் இந்த தீய சக்திகள் ஆட்சி பொறுப்பில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நடைபயணத்தை துவக்கினார். அதனுடைய நோக்கம் வெற்றி அடைந்திருக்கிறது. விஜய் அவர்களுடைய அந்த
பயணத்தை கூட அவர்களால் ரத்து செய்ய முடிந்தது. ஆனால் அன்புமணி ராமதாஸினுடைய 100 நாள் நடைபயணத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை, இன்க்ளூடிங் மருத்துவர் ஐயா உட்பட. தாவேக்காவோட பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு தீர்மானங்கள் போட்டிருந்தாங்க. அது வந்து குறிப்பா வந்து மாணவிகள், அதாவது பெண் குழந்தைங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க மாட்டேது இந்த அரசு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அது உண்மையிலேயே நடக்குதா சார் இந்த ஆட்சியில? இல்லை, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. டொமஸ்டிக் வயலன்ஸ் நிறைய நடக்குது. அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் என்றது, அதாவது வீட்டுக்குள்ளேயே வந்து பாலியல் வன்கொடுமை பலாத்காரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை காவல் நிலையத்திலே கொண்டு சென்றால் அதை புகாராக ஏற்றுக்கொள்வதே கிடையாது. காவல்துறை தன் கட்டுப்பாட்டை இழந்து நிற்கிறது. காவல்துறையிலே இன்றைக்கு கையூட்டுத்தனம் தான் நிறைந்திருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் மக்களுக்காக செயல்படவில்லை என்ற பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அதை இன்றைக்கு விஜய் பின்பற்றி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லுகிற பொழுது அதை நாம் வரவேற்கிறோம். அதாவது பொதுவாக அன்புமணி ராமதாஸ், விஜய் போன்றவர்கள் நல்ல நண்பர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அந்த நட்பு அடிப்படையிலே கூட இப்போ பரவலாக கூட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோடு விஜய் கூட்டணிக்கு வருவாரா அப்படின்ற மாதிரி கூட அதான் கேட்கலாம்னு நினைச்சேன் சார். ஆனால் காலத்தினுடைய சூழ்நிலை கட்டாயம் அப்படி என்று சொன்னால் ஒரு விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய ஒரு வலுவான சக்தி உருவாகும் என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சியாகவும் இருக்கலாம், விஜயாகவும் இருக்கலாம், அல்லது இருக்கக்கூடிய முன்னணி அரசியல் கட்சிகள் யாராவது இணைந்தும் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். ஏன்னு சொன்னால் இப்போ தேர்தலுக்கெல்லாம் வந்து இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே இன்னைக்கு பல்வேறு வியூகங்கள், ஏன்னா அந்த வியூகத்தை நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு இன்றைக்கு நான் விரும்பவில்லை. ஆனால் நிச்சயமாக 2026 திராவிட முன்னேற்ற கழக அரசு இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வலுவான கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். தாவேக்காவோட பொதுக்கூட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து முதல்வர் வேட்பாளரா தீர்மானமும் நிறைவேற்றிருக்காங்க. அதே மாதிரி சமீபத்துல இந்த கரூர் சம்பவம் தொடர்பா நடிகர் திரு அஜித் அவர்கள் கூட கருத்து தெரிவிச்சிருந்தாரு. ஒரு காலத்துல வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூட பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் எதிர்த்தாரு. இவங்களோட கருத்தெல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, இது ஒரு நல்ல கேள்வி. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த 3 பேரும் அன்புமணி ராமதாஸை விரும்புகிறார்கள். அன்புமணியுடன் நல்ல உறவிலே இருக்கிறார்கள். இதை நீங்கள் நல்லா கவனிக்க, நல்ல உறவிலே இருக்கிறார்கள். அது ரஜினிகாந்த், அதாவது அன்புமணியினுடைய இல்ல திருமணமாக இருந்தாலும் சரி, அன்புமணியுடன் தொலைபேசி உரையாடல் அடிக்கடி செய்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு நபர் யாருன்னா, இந்த தகவல் யாருக்கும் புதிய தகவல் நான் சொல்கிறேன், ரஜினி அடிக்கடி அன்புமணி ராமதாஸுடன் பேசி வருகிறார். அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருக்கும் விஜய்க்கும் அன்புமணி அவர்களுக்கும் நல்ல தொடர்பு உண்டு, நல்ல தொடர்பில் இருக்கிறார்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிறார்கள், நன்றாகவே பேசி வருகிறார்கள். அவர்களும் டாக்கிங் டைமில் தான் இருந்துட்டு வராங்க. அதே மாதிரி நடிகர் அஜித்துக்கும் அன்புமணிக்கும் ஒரு இணைக்கப்படாத ஒரு பாலம் ஒன்று இருக்கிறது. அஜித் மீது எப்பவுமே அன்புமணிக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. பொதுவாக அஜித் ரசிகராகவே அன்புமணி ராமதாஸ் அறியப்படுவார். அவருடைய படங்களை விரும்பி பார்ப்பார். அந்த அளவுக்கு வந்து ரஜினி, அஜித், விஜய் என்று பார்க்கிற பொழுது 3 பேருமே வந்து அன்புமணி ராமதாஸுடன் நெருக்கம் காட்டுகிறார். அதற்கு காரணம் அன்புமணிக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஆழ்ந்த அறிவு மட்டுமல்ல, நட்பு பாராட்டுகிற ஒரு தன்மையும் கூட. அரசியல் வேறுபாடு வேறு வகையாக இருந்தாலும் கூட நட்பு பாராட்டும் தன்மையில் இந்த மூவரிடம் நல்ல உறவிலே இருக்கக்கூடியவர். ஆனால் பாட்டாளி மக்கள், நீங்கள் சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்ப காலத்திலே ஐயா எடுத்துக்கொண்டு வந்த பல நடவடிக்கை காரணமாக இவர்கள் கடும் விமர்சனத்தை முன்வைக்க வேண்டிய சூழல் இருந்தது. ஒரு காலத்தில் ரஜினி போன்றவர்கள் எல்லாம் கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவே வந்து கருத்துக்களை குறிப்பிட்டார்கள். அதே நேரத்திலே பல நேரங்களிலே எதிர்த்து வாக்களிக்க சொல்லியும் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி அல்ல, அப்படியே மாறி இருக்கிறது. அதற்கு காரணம் அன்புமணி ராமதாஸ். ரஜினி, விஜய், அஜித் என்கிற அந்த உறவு பாலத்தை அழகாக வைத்துக்கொண்டு இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அரசியலை பார்த்து பேஷ் என்று இந்த 3 பேருமே கைத்தட்டக்கூடிய அளவிற்கு அன்புமணி ராமதாஸ் அரசியல் நடத்துகிறார். இதுதான் உண்மை சார். அதே மாதிரி அந்த வன்முறை சம்பவத்துல வந்து முதல் குற்றவாளியா திரு அன்புமணியை தான் சேர்க்கணும்னு இவர் ஒரு அருள் சொல்லிக்கிட்டே இருக்காரு சார். இது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது குறித்து முறையிடப்பட்டிருக்கே சார். அதுதாங்க அருளுக்கு பைத்தியம் முடிச்சிடுச்சு. ஏன்னா வளர்த்த கடா மார்பிலே பாய்கிறது என்று சொல்லுகிற பொழுது அருளை இன்றைக்கு வளர்த்ததனுடைய பயனை அண்ணன் அன்புமணி அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இதே போல ஏராளமான கருப்பாடுகளை வளர்த்திருக்கிறார். இருந்தாலும் கூட இந்த கருப்பாடு அதிகமாக இன்றைக்கு லூட்டி அடித்து கொண்டிருக்கிறது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வன்முறையை விரும்பாதவர். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாதையே வந்து போராட்ட பாதையாக இருக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் சாலை மறியல், ஒரு நாள் ரயில் மறியல்,
7 நாள் தொடர் சாலை மறியல், இப்படி பல போராட்டங்களை நடத்தி காட்டிய பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு வியூக அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறது. போராட்ட அரசியலையும் சிறைச்சாலைக்கும் செல்லாமல் இன்றைக்கு தொண்டர்களை வழிநடத்தி, அதே நேரத்தில் தேவைப்பட்டால் போராட்டம் செய்தும் தேவைப்பட்டால் சிறைக்கு அனுப்பியும் அரசியலிலே அறவழி அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறவர் அன்புமணி ராமதாஸ். அதனாலதான் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அரசியலை பார்த்து இன்றைக்கு எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள். இன்னைக்கு வரக்கூடிய பல அரசியல் கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சியிலே அன்புமணி ராமதாஸுடைய நடவடிக்கைகளை உற்று பார்த்து அரசியல் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, நீங்க சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த நடைபயணத்துக்கு ஆதரவு பெருக்கெடுத்து வருகிறது, வெள்ளமென வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அது மாநாடு போல காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். பொதுவாக ஐயா போன்றவர்களை வைத்துக்கொண்டு தீய சக்திகள் எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை சிதைத்து விடலாம், பாட்டாளி மக்கள் கட்சியை சட்டப்பேரவைக்கு அனுப்பாமல் நிறுத்தி விடலாம் என்கிற யுக்தியை இன்றைக்கு திமுக போன்ற கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னவர்களை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு இடம் கொடுக்காத வகையிலே அன்புமணி ராமதாஸ் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்கிற அறிவுரையே என்னவென்று சொன்னால், அந்த தீய சக்திகளை வெளியேற்றுங்கள், அதற்கு பிறகுதான் உங்களோடு பேச்சுவார்த்தை, உங்களோடு பேசுவேன் என்று சொல்லுகிறார். இந்த நிலைக்கு அவர் ஒரு அரசியல் பண்ணார்னா இவர் ஒரு அரசியல் பண்ணார். தாய் 8 அடி பாய்ச்சா குட்டி 16 அடி பாயன்ற மாதிரி அன்புமணி ராமதாஸுடைய அரசியல் இருக்கிறது. ஆகவே எது எப்படி இருந்தாலும் எங்கள் ஐயா துவக்கிய இயக்கம் இது, எங்கள் ஐயா உருவாக்கிய கட்சி இது. ஒவ்வொரு உறுப்பினர்களையும், ஒவ்வொரு தொண்டர்களையும், ஒவ்வொரு தலைவர்களையும் உருவாக்கிய ஒரு மருத்துவர் ஐயா. அன்புமணி சட்டமன்றம், நாடாளுமன்றம், மத்திய அமைச்சர்கள் என்று அழகு பார்த்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். ஆக அப்படிப்பட்ட ஐயாவை தனிமைப்படுத்த யாரும் விரும்ப மாட்டார்கள், விரும்பவும் கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் அன்புமணி ராமதாஸுடைய அறிவிப்பு இன்றைக்கு ஒரு அதிர்ச்சியூட்டுகிற ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஐயா அவர்கள் உடனடியாக முடிவெடுப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அன்புமணி ராமதாஸினுடைய செயல்பாட்டையும் பேச்சையும் கேட்க வேண்டிய நிலைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே உண்மை நிலை உணர்ந்து மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி அவர்களும் இணைந்து அரசியலிலே இந்த தேர்தலை சந்திப்பார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். சார், நடப்பு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி.